ஓம் உச்சிஷ்ட கணபதியை போற்றி போற்றி. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 அனைவர் இல்லத்திலும் சிறப்பான வருடங்களும் மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் சேர்ந்து உங்க இல்லம் பெருக மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். 2026 சூரியனின் ஆக்கிரமிப்பில் உள்ள ஆண்டாக திகழ்கிறது. சூரியன்கிறது நம்மளை எல்லாம் ஆட்கொள்ளும் ஒரு காந்த சக்தி, காந்த தன்மை வெளிப்படும். அதே போல் 2026 நம்மளுக்கு நிறைய அற்புதமான தலைமைத்துவமான விஷயங்கள், மாற்றங்கள் உருவாகக்கூடியதா வருடங்களாக இருக்கிறது. 2026 சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக இருக்கிறது. எல்லாருமே சுக்கிரனுடைய ஆளுமையிலும் சூரியனுடைய ஆளுமையிலும் இருக்குது. அதே மாதிரி ஆண் பெண்கிற ஒரு இது முக்கியத்துவமான இருக்குது. ஒரு முதன்மையான தலைமையான பெண் உருவாகக்கூடிய ஒரு முக்கிய அம்சம் இந்த உலகியல் நிகழ்வில் இருக்கிறது அப்படிங்கிறது. இங்க ஒரு பெண் சமத்துவம் பெறுகிறாள் அப்படிங்கிறது இந்த 2026 நம்ம பார்க்க போறோம். 2026 தலைமை பொறுப்பு நம்மளுடைய மத்திய இது அமைச்சரவைகளிலிருந்து எல்லாமே மாறப்போகுது. அதுவும் நம்மளுக்கு தெரியும். அதனால சூரியனின் முழுமையான ஆளுமை, சூரியனுடைய சக்திகள் பெற்ற அத்தனை பேருக்கும் 2026 மிக சிறந்த வருடமாக இருக்கும். இந்த 2026 இன்னொரு முக்கிய பங்கு தாங் என்ற அகம்பாவம் பிடித்த மனிதர்களின் தோற்றங்கள் நிறைய இருக்கும். அதையும் கண்கூடா பார்ப்பீங்க. அதனால என்னுடைய அகங்காரத்தில் நான் உருவாகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த 2026 ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். சூரியன் முழு அம்சத்தையும் பெற்றவர்களாக இருப்பாங்க. சூரிய நட்சத்திரக்காரர்கள் சூரியனுடைய முழு ஆளுமையும், சந்திரனின் நட்சத்திரக்காரர்கள் சூரியனுடைய தன்மையும் வாங்கியவர்களாகவும் இருப்பாங்க. சூரிய சந்திரன் அப்படிங்கிற அர்த்தநாரீஸ்வர யோகம் பெற்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. இங்க பெண்கள் மிக மகத்துவம் வாய்ந்தவராக மாற போகிறாங்க. இன்னொன்னு மருத்துவத்தில் ஒரு பெரிய சாதனை உருவாக போகிறது அப்படிங்கிறதிலும் இந்த 2026 மிக முக்கியமான ஆண்டாக இருக்கும். இந்த 2026 பகலின் அளவு அதிகமாக இருப்பது போல் நல்ல வெளிச்சத்தின் தன்மை அதிகமாக இருக்கும். மேக்னெட் பவர் அதிகமாக இருக்கிறது. நிறைய அற்புத சக்திகள் உருவாகக்கூடிய ஆண்டாக இருக்குது. நிறைய கிரியேட்டிவிட்டிஸ் உருவாகக்கூடியது ஆண்டாக இருக்கிறது. அதே போல் நிறைய தலைவர்களின் துவக்கம் உருவாகக்கூடியதாக இருக்கிறது. அது பெண்களினுடைய முழு ராஜ்யம் பெற்ற ஆண்டாக இருக்கிறது. 2026 சூரியனுக்கும் சுக்கிரனும் நேர்பகை. இந்த நேர்பகையிலும் வளமையான ஒரு நல் விஷயங்கள், முயற்சிகள் நிறைய நடக்கும். நட்பு வட்டத்தில் பெண்களின் நட்பு வட்டம் அதிகம் வைத்திருப்பவர்கள் முன்னேற்ற பாதைகளை அடைவார்கள். இது பொது பலனாக 2026 நடக்கக்கூடியது. இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் என்பதை நம்ம பார்க்கலாம். பக்தியொளி நேயர்களுக்கு வணக்கம். 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் சீரும் சிறப்பும் வளமுடன் வாழ மனதார வாழ்த்துகிறேன். இந்த 2026 மீனராசி எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம். மீனராசி நேயர்களுக்கு 2026 உறவுகளை தலையில தூக்கி வச்சுட்டு இருக்கிறீங்க. உறவுகளான பிரச்சனைகள் உருவாகும். நிறைய வேலை சேர்ந்த பழுக்கள் நிறைய உருவாகுது. வேலைக்காக வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். 2026 வீடு மனை வாகனம் வாங்குவதால் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, ஸ்டேட்டஸ் அனைத்தும் உயரக்கூடிய தன்மை இருக்குது. அதனால அதோடைய அமைப்புகளும் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா எதுக்காக வாங்க போறீங்கன்னா கௌரவத்துக்காக வாங்குறீங்க வீடு, வாகனமும். அதே மாதிரி என்னுடைய ஸ்டேட்டஸ் இந்த சொசைட்டில ஓரளவுக்கு அப்கிரேட் ஆகணுங்கிறதுக்காக இதெல்லாம் நீங்க வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். வேலையில் நல்ல மதிப்பு மரியாதைகள் உருவாகும். அப்புறம் வாக்கில், சொல்வாக்கில் எப்பவுமே நீங்க பேசுற ஒவ்வொருத்தரும் என் கௌரவம் என்ன ஆகுது, நான் என்ன ஆவேன், என் கௌரவம், என் குடும்பம் கௌரவத்தை காப்பாற்றணும், என் குடும்பம், என் அம்மாவுடைய கௌரவம் என்ன ஆகுது, இந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமாக தோன்றும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா நிறைய கிரியேட்டிவிட்டியான ஒரு வீட்டை அலங்காரம் பண்ணுவதில் முற்படுவீர்கள் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். வீட்டிலே ஆலய தரிசனம் ஏற்படுத்தக்கூடிய அவ்வளவு பூஜை வளமைப்படுத்துவீர்கள். அதே போல் பாத்தீங்கன்னா குழந்தைகளால் நன்மை ஏற்படக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் அவங்க போக்கில் சிறப்புடன் செயல்படுவார்கள். அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புண்ணிய காரியங்கள் நிறைய செய்து வெற்றிகளை பெறுவீர்கள். நிறைய அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். அதே மாதிரி நோய் நொடிகளின் தாக்கம் இருக்கும். அது பாத்தீங்கன்னா கௌரவமான நோய் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி நோய்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இதயம் சார்ந்த நோய்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. அதனால அடிக்கடி கொழுப்பு இதை செக் பண்ணிக்கோங்க. அதனால அதாவது நரம்புகள் எல்லாமே கொஞ்சம் பழுதடைய வாய்ப்புகள் இருப்பதுனால அந்த
கொழுப்பின் தேக்கம் அதிகமாக இருப்பது போல் இருக்கிறது. அதனால இதய அடைப்புகள் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால மீனராசி நேயர்கள் அதை சார்ந்த இது வராமல் செக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ 6 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு தடவை எல்லாம் செக்அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும். இருவருக்கும் ஒரு ஆளும் தன்மை அதிகமாக இருக்கிறது. அதனால கொஞ்சம் நீ நான்கிற ஒரு முரண்பாடான சக்தி அதிகமாக வெளிப்படுகிறது. 2 பேருக்குமே என்னன்னா, படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஒரு இது அஃபெக்ட் காமிக்குது. அதே சமயம் நான் அப்கிரேட் படிச்சிருக்கேன், நீ கம்மியா படிச்சிருக்கங்கிற மாரி ஒரு ஈகோ வந்து கிளாஸ் ஆகுற மாரி இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இறை அருள் அப்படிங்கிறது வந்து ஆம் படிப்பு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நோய்களின் தாக்கம் வந்து கொஞ்சம் குறையுற மாரி இருந்தா கூட, அதுக்குள்ள மருந்துகள் எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் இறை வழிபாடுகளுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பிரித்திங்கா தேவி வழிபாடு உங்களுக்கு சிறந்த முறையில் நற்பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். காயத்ரி மந்திரம் உச்சாடங்கள் உங்களுடைய வேலை உயர்வை குறிக்கும். வேலை உயர்வே அது உயர்வை குடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதனால காயத்ரி மந்திர உச்சாடல் மிக முக்கியமானது. அன்னபூரணி வழிபாடு மிக மிக சிறந்த நற்பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆசைகள்ங்கிறது எதுவுமே நிறைவேறாமல் அதுதான் ரொம்ப அழுத்தமாக இருக்கும். மறைமுக உறவில் நிறைய பிரச்சனைகள், குழப்படிகள் உருவாகும். அதனால ஆசைகள், மறைமுக உறவுகள் இதெல்லாம் நீடிக்காமல் நீடிக்க வேண்டாம். அதெல்லாம் குறைச்சிருங்க அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு அதீத கற்பனையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதனால வெளியூர் பயணங்கள் உங்க வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக மாறும். அதனால வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வருமானத்தை பெருக்கக்கூடியதாகவும் மாறக்கூடியதாக இருக்கும். ஆனால் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். மீன ராசிக்காரர்கள் நான் சொன்ன இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை செய்து வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை செய்யலாம். முக்கியமான பரிகாரங்கள் ஸ்ரீ ராகவேந்திரா மந்திராலயம் அப்படிங்கிற ஆலயத்துக்கு போகிறது, ஜீவசமாதி வழிபாடுகள் பண்ணுவது, அப்புறம் பார்த்தீங்கன்னா காயத்ரி மந்திரம் உச்சாடங்கள் செய்வது, முருகருடைய நம்ம நாமங்களை சொல்வது, முருகருடைய கந்த சஷ்டி கவசம் படிப்பது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வெற்றிகள் வரும். அந்த மாற்றங்கள் வெற்றிகள் உங்களுக்கு 2026 நிறைய பேரு புகழையும் அள்ளித்தரும், வேலையில் ஒரு உயர் பதவியை அள்ளி கொடுக்கக்கூடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது, வழிமுறைகள் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் செய்து வாழ்க்கையில் நிறைய வளங்களும் செல்வங்களும் பெற்று வளமுடன் வாழ மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.